லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உள்ள இருக்கிறது என் பையன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவன் அவன் பொண்டாட்டியே கிடையாது. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற. அவ பேரு நட்சத்திரா. ஏய், எதுக்குடி வைஃப்னு சொல்லி கையெழுத்து போட்ட? சொல்லு. இல்லம்மா, கையெழுத்து போட்டேன். அந்த நேரத்துல அதுல என்ன எழுதிருக்குன்னு நான் படிச்சு பாக்கலமா. தெரியாம தாமா நான் கையெழுத்து போட்டேன். இல்லடி, நீ தெரிஞ்சேதான் போட்டிருப்ப. இப்ப மாட்டிக்கிட்டதும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் அன்னைக்கே சொன்னேன், இனிமே எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு. அப்புறம் ஏண்டி இப்படி குறுக்குல வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? எதுக்கு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? டாக்டர், உள்ள இருக்கிறது என் பையன்தான். அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கான் இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏமா இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அப்புறம் உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்க சன்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தலையில அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்காரு. இப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. பயப்படாதீங்க. ஏங்க, இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் பையனை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. அதான் டாக்டர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாருல, வெயிட் பண்ணுவோம். அவங்க சொல்லும் போது போய் பார்க்கலாம். அம்மா, கார்த்திக் தம்பி இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? தீபா, உனக்கு ஒண்ணு இல்லையே? உங்க பொண்ணு குத்துக்கலாட்ட நல்லா தான் இருக்கா. என் பையன் தான் இவளால அடிபட்டு உள்ள இருக்கான். ஏமா வார்த்தைகளை இப்படி நெருப்பா கொட்டுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வலிங்க, அவ்வளவு வலி மனசுல இருக்கு. இவளால எங்க குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஒதுங்கி போக சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாமா, உதவியா தான் இருப்பா. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா. அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா இப்படி பேசாதீங்கம்மா. ஏங்க, யார பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க கார்த்திக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு தெரிஞ்சோம் எப்ப பார்த்தாலும் அவரோடவே சுத்திக்கிட்டு இருந்தா கோபப்படாம வாழ்த்துவாங்களா? என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? தீபா ஒன்னும் ஜாலியா அவர் கூட சுத்திட்டு தெரியல. உங்க கம்பெனிக்கு ஆதரவா சாட்சி சொல்லதான் அவ போனா. அவ நல்லது நினைச்சு போனதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்தி பேசுவீங்களா? இத பாருமா, எங்க கம்பெனி விவகாரத்தை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இவ வந்துதான் சாட்சி சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு இல்ல. அப்படியே சாட்சி சொல்லணும்னாலும் தனியா போக வேண்டியதானே? எதுக்கு கார்த்திகோட ஜோடி போட்டுக்கிட்டு போனோம்? அவ நோக்கம் சாட்சி சொல்றதுலாம் கிடையாது. அவரோட ஜோடியா சுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒருத்தரோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பையனோட சுத்துறானா? அவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுதுல. போது, நிறுத்துமா. இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன். என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. அப்படிதான் பேசுவேன். இப்படி கார்த்திக் அடிபட்டு கிடக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? இவ தானே காரணம். இவ இப்படியே நிறைய டிராமா போட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பாக்குறா. அதான் அவளோட நோக்கமே. என் பொண்ணை பத்தி திரும்ப திரும்ப தப்பா பேசுற. என் பொறுமையை சோதிக்காத. என்னங்க, என்ன பேசுறீங்க? ஐஸ்வர்யா, அவ தேவை இல்லாம பேசி பிரச்சனைய பெருசு பண்ணாத, விடு. என்னங்க நீங்க சொல்றீங்க? ஐஸ்வர்யா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான்னு தானே தோணுது.
இத பாருங்க, கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இனிமே உங்க பொண்ணு எக்காரணம் கொண்டும் என் பையனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அவனை விட்டு விலகி போயிடணும். எந்த சூழ்நிலையிலையும் அவன் வாழ்க்கையில குறுக்கவே வரக்கூடாது. இந்த பாருங்கம்மா, என் பொண்ணு ஒண்ணு உங்க பையன் பின்னாலே அலையல. உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்ய வந்தா. நீங்க தான் இதை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசுறீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்ல போறதில்ல. என் பொண்ணே உங்க பையனோட பழக மாட்டா, பேச மாட்டான்னு சத்தியம் பண்ணுவாமா. அப்ப அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்க. தீபா, சத்தியம் பண்ணுமா. இவ சத்தியம் பண்ணணும், கார்த்திக் இவ பேச்சுக்கு வராம இருக்கணும், மொத்தத்துல இவ கல்யாணம் நடக்காம இருக்கணும். சத்தியம் பண்ணுமா. அப்பதான் நம்ம யாருன்னு உங்களுக்கு புரியும். இப்ப என் பொண்ணு சத்தியம் பண்ணிட்டா. அதே மாதிரி உங்க பிள்ளையும் என் பொண்ணுகிட்ட பழகாம பேசாம இருக்க நீங்க பாத்துக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சத்தியம் பண்ணிட்டால, கிளம்புங்க. அம்மா, கார்த்திக் சார் கண் முழிச்சதும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏய், இப்பதானே சத்தியம் பண்ண. அவன் ஏன் புள்ள, அவனை பாத்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. இல்லம்மா, என்னால தானே அவருக்கு அடிபட்டுச்சு. அவரை கண்ணு முழிச்ச உடனே நான் பார்த்துட்டு போயிடுறேன். இப்ப நீ போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? ஏய், அவங்கதான் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் மானம் கிட்ட போய் இங்கே நிக்கணும்? வா போலாம். மாமா வாங்க போலாம். வான்னு சொல்றல, வா. பிரச்சனை முடிஞ்சதுங்க. இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம். என்ன, இவ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாளா? நல்ல வேலை, நாம வந்ததுனால அந்த மாதிரி எதுவும் நடக்க விடாம தடுத்துட்டோம். இப்போ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க போய் பாக்குறதுனா பாக்கலாம். வாங்க. அழாத நாச்சியா. கார்த்திக் கண் முடிச்சு பார்த்தா ரொம்ப வேதனைப்படுவான். இல்லைங்க, என் பையனை இப்படி ஒரு கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை இவனை இப்படி பார்க்க கூடாது. அத்தை,
ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, அப்புறம் உங்க ஹெல்த்துக்கு தான் பிரச்சனை. கார்த்திக் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. கார்த்தி, மா கார்த்தி, என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. கண்ணு முழிச்சிட்டியாப்பா? இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? ம் ஓகே தான்மா. தலையில ஏதாவது வலி இருக்காப்பா? அடி பலமா? ஒன்னும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன அடி தான், வலி இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. டேய், உனக்கு ஒண்ணுனாதான் உங்க அம்மாவால தாங்க முடியல இல்ல? கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. டேய், நீ ஏன் தனியா போன? என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நான் வந்திருந்தா இந்த மாதிரி நடக்காம கூட இருந்திருக்கலாம்ல. நான் இல்லைண்ணா, இது ஒரு சின்ன விஷயம், நானே போயிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதப்பா. எல்லாத்தையும் போலீஸ் பார்த்துப்பாங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. சரிம்மா, இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? பேஷண்ட் இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு, அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. சரி சிஸ்டர், நாங்க போயிடுறோம். மீனாட்சி, அத்தை, நீங்க இருந்து கார்த்தியை பாத்துக்க. நானும் ஐசும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரோம். சரிங்க அத்தை. போயிட்டு வந்துடுறேன்ப்பா. தீபாவை மட்டும் காணும். அம்மா வந்ததால கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படி பாதியில விட்டுட்டு போற ஆள் இல்லையே. அப்பா, இந்த அபிராமி மேடம் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க. பணம் இருக்கனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க போல. தீபா, இது எல்லாமே உன்னாலதான். தேவையில்லாம அந்த டூப்ளிகேட் கம்பெனியை புடிச்சு கொடுக்க போய் தானே இவ்ளோ பிரச்சனை வந்து நிக்குது. நீ அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்க, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம உன் கேரக்டரே தப்பா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீ தானே? நீ மட்டும் தானே? மைதிலி, விடுமா. நடந்ததே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வருத்தம் தான் மிஞ்சும். அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டோம்ல, இனிமே அதையே பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா பேசுறீங்க? அந்த அபிராமியும் ஐஸ்வர்யும் பேசின பேச்சு ரொம்ப அதிகம். கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நாம வசதி இல்லாமலே இருக்கலாமாமா, அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசலாமா? நாம அப்படியே விட்டுற முடியுமா? ஏய் மைதிலி, இரு. என்னாச்சு? என்னங்க எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? ஏன் மைதிலி இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா? அப்படி என்ன ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு? அத்தை, இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா வந்தீங்க? நம்ம தன்மானத்தையே கேவலப்படுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது. ஜானகி, கொஞ்சம் அமைதியா இரு. பிரச்சனை வேணாம். கடவுளே, கார்த்திக் சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு நல்லபடியா குணமாகி வந்துட்டாலே போதும். பேஷண்ட்டுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிங்க சிஸ்டர். தம்பி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரவா? இல்ல நீ இப்ப வேண்டாம். சரி. அண்ணி, தீபா என் கூட தான் இருந்தாங்க. அவங்க எங்க?
தம்பி, நீ மயக்கமா இருந்தப்போ என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படியா? என்ன நடந்துச்சு? வேற ஒருத்தரோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பையனோட சுத்துறானா? அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுதுல. ஐஸ்வர்யா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான்னு தானே தோணுது. இனிமே உங்க பொண்ணு எக்காரணம் கொண்டு என் பையனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அவனை விட்டு விலகி போயிடணும். எந்த சூழ்நிலையிலையும் அவன் வாழ்க்கையில குறுக்கவே வரக்கூடாது. என் பொண்ணே உங்க பையனோட பழக மாட்டா, பேச மாட்டான்னு சத்தியம் பண்ணுவாமா? அப்ப அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்க. அம்மா, கார்த்திக் சார் கண் முழிச்சதும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப நீ போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? அண்ணி, தீபா மேலேயும் உங்க அப்பா மேலேயும் எந்த தப்பும் இல்லை. நான் தான் தீபாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நம்ம கம்பெனி இன்னைக்கு நல்லபடியா ரன் ஆகுதுன்னா அதுக்கு அந்த பொண்ணு ஒரு காரணம். அண்ணி, அவங்க நமக்காக சாட்சி சொல்ல போறப்போ தனியா எப்படி அனுப்புறது? அதான் நானும் கூட போறேன்னு சொன்னேன். நீங்க நல்ல நோக்கத்தோட சொல்லியிருந்தாலும் அத அத்தையும் ஐஸ்வர்யாவும் தப்பாதான் எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் ஐஸ்வர்யா தான் ரொம்ப ஓவரா பேசிட்டா. அண்ணே, அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தீபாவை பிடிக்காது. அதான் அம்மாவை எப்ப பாரு தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அம்மாவும் தீபாவை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தீபாவை நான் கூட்டிட்டு போனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பாதிக்கப்பட்ட ரவுடிங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு பயந்துதான். என்னோட போன் எங்க அண்ணி? இதோ அங்க இருக்கு. இந்தாங்க. சார், நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லா இருக்கேன் தீபா. இது போதும் சார். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மீனாட்சி அண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றத நினைச்சு நான் எதுவும் செய்ய போய் என்னென்னமோ நடந்துருச்சு. நடந்த எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி தீபா. பரவாயில்ல சார். எனக்காக நீங்க அடிபட்டதுதான் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். அண்ணி உங்ககிட்ட எப்பவுமே கோமா தான் நடந்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா உங்ககிட்ட தப்பா பேசிட்டாங்கன்னு மீனாட்சி அண்ணி சொன்னாங்க. அவங்க என் மேல இருக்கிற பாசத்துல தான் உங்களை தப்பா பேசியிருப்பாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. சார், நீங்க இப்பதான் கண் முழிச்சிருக்கீங்க. இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க சார். சரி தீபா, அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட ஃபோன் கொடுங்களேன். இந்த இருங்க சார், தரேன். அப்பா, கார்த்திக் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாருப்பா, பேசுங்க. என்ன வரிசையா எல்லார்கிட்டயும் பேசுறாரா? அவங்க அம்மாவும் அண்ணியும் அப்படி பேசினாங்க, இவர் இப்ப இப்படி பேசுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மைதிலி விடுமா, அவரே உடம்புக்கு முடியாம இருந்து பேசுறாரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசுற? என்ன மாமா பேசுறீங்க? நாம ஹாஸ்பிடல் போனப்போ கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்க.
அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? மைதிலி கொஞ்சம் அமைதியா இரு. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். சார், அம்மாவும் அண்ணியும் தீபா பற்றி தப்பாக பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்க அம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தம்பி. அதனால தான் நானும் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியதாக போச்சு. அதுக்காக நீங்களும் என்னை மன்னிக்கணும். ஐயோ சார், பெத்த பொண்ணை பற்றி யார் தப்பாக பேசினாலும் எந்த அப்பாவுக்கும் கோவம் வரதானே சார் செய்யும். அந்த கோவம் தானே சார் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் எந்த தப்பும் இல்லையே சார். தம்பி, நீங்கள் வயசில் சின்னவராக இருக்கீங்க, இருந்தாலும் ரொம்ப பக்குவமாக பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. தம்பி, இருந்தாலும் அந்த ரவுடிகளால் என் பொண்ணுக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு தம்பி. சார், அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் தைரியமா இருங்க. சரிங்க தம்பி, நீங்கள் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கங்க. சரிங்க சார். சார், ஃபோனை கொஞ்சம் தீபா கிட்ட தரீங்களா? இந்தாம்மா, தம்பி உன்கிட்ட பேசணுமா? ஹலோ. சொல்லுங்க சார். என்ன இது? சத்தியம் பண்ணிட்டு வந்தா இப்ப போன் பேசுறா, மறுபடியும் போனை கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் பேசுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? ஒருவேளை அந்த அம்மா சொன்ன மாதிரி இவளுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? விடக்கூடாது. சார், நடந்த தப்புக்கெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தீபா. சார், நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். நீங்களும் மறந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். உடம்ப பாத்துக்கங்க சார். சரிங்க தீபா. இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான்னு தானே தோணுது. நட்சத்திரா, 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 என்ன டார்லிங்? நான் வந்ததையும் பார்க்கல, கூப்பிட்டதும் கேட்கல. அப்படி என்ன சிந்தனையில இருக்க? ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? அவ்வளவு முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லு. எல்லாம் அந்த சிவா பண்ற பிளான் பத்தி தான். சிவாவோட பிளானா? ஆமா, கல்யாணத்தப்ப என்ன மணமேடை வரைக்கும் போக சொல்றான். ஓகே, போறேன். அதுக்கப்புறம் தான் அவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். மணமேடையில வேற யாரையும் உட்கார வைக்க பிளான் பண்ணிருக்கான். குழப்பமா இருக்கே நீ சொல்றது. ஒன்ன மணமேடை வரைக்கும் போக சொல்லிட்டு அப்புறம் ஒன்ன விட்டுட்டு வேற ஒருத்தைய உட்கார வைக்க போறான் அவன். எக்ஸாக்ட்லி, அதுதான் அவனோட பிளான். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கும். இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. என்ன புரியல? அந்த சிவா எதுக்கு அப்படி பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. என்ன மணமேடையில இருந்து அனுப்பிட்டு வேற ஒருத்திய உட்கார வைக்க போறான். ஆனா ஏன் அதை செய்யணும்? அதுல அவனுக்கு என்ன லாபம்? என்ன காரணத்துக்காக அதை செய்யறான்? அது மட்டும் எனக்கு விளங்கவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம், அதுவும் என்ன குழப்பிட்டே இருக்கு. அது என்ன? அப்படி வேற ஒருத்தியா அவன் உட்கார வைக்க போறானா, அந்த இன்னொருத்தி யாரு? அதானே, இன்னொருத்தி அவன் மனமேடையில உட்கார வைக்கிறான் அப்படின்னா அவ அவனுக்கு வேண்டிய யாரோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும் இல்லையா? இருக்கலாம். முதல்ல அவன் ஏன் இப்படி செய்யறான்னு தெரிஞ்சாதானே அவன் உட்கார வைக்க போற பொண்ணு அவனுக்கு வேண்டியவளா இல்ல வேண்டாதவளான்னு தெரியும். அவனோட பர்பஸ் என்னன்னே புரியலையே. கரெக்ட். ஆனா இவ்வளவு தூரம் யோசிக்கிற நீ, இந்நேரம் அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு ஒரு யூகம் பண்ணிருப்பே நீ.
கரெக்டா சொன்ன. என் மனசுல ஒரு கெஸ் இருக்கு. அப்படியா? சொல்லு, யார் அது? என் கணக்கு சரியா இருந்ததுன்னா அது அந்த தீபாவா தான் இருக்கணும். என்னது, தீபாவா? யார சொல்ற நீ? அவதான் நம்ம மப்ல இருக்கிறப்ப நம்மள பார்த்துட்டு அபிராமி கிட்ட போட்டு கொடுக்க பார்த்தால, அதான் கொஞ்சம் கருப்பா டஸ்கியா இருப்பால, அவதான். ஓ, அவளா? சரி, அவளை எதுக்கு இந்த சிவா வேலை மனக்கெட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதான் எனக்கும் புரியல. பட் எனக்கு என்னவோ அது தீபாவா தான் இருக்கும்னு தோணுது. எதனால அப்படி சொல்ற? ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் சிவாவை நான் பார்த்துட்டு வரும்போது அந்த தீபாவும் அங்க வந்தா. சோ அவளுக்கும் சிவாக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சம் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன். இல்லனா அவ ஏன் அங்க வரணும்? எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த கார்த்தியை வச்சு நான் 1000 பிளான் வச்சிருக்கேன். ஒருவேளை மனமேடையில நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தீபா உட்கார்ந்துட்டா நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடும். அது நடக்கவே கூடாது. ஆமா நட்சத்திரா, நாம உஷாரா இருக்கணும். கார்த்தி என் கழுத்துல தான் தாலி கட்டணும். இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. நான் இப்போ அபிராமி வீட்டுக்கு போறேன். எதுக்கு? எதுக்கா? அடிக்கடி அங்க போய் நைஸா பேசி காக்கா புடிச்சு கரெக்ட் பண்ணி அந்த அபிராமிய என் சைடுக்கு கொண்டு வந்துடணும். ஓ, அப்படியா? ஆமா, அந்த அபிராமி மட்டும் என் கூட இருந்தா அது யானை பலம். மண்டபத்துல ஏதாவது குழப்பமோ பிரச்சனையோ நடக்குதுன்னு வச்சுக்கோ, அபிராமியோட சப்போர்ட் மட்டும் நமக்கு இருந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம். புரிஞ்சுதா? ரொம்ப கரெக்ட். சோ நான் அங்க போறேன். நீ ஒண்ணு பண்ணு. என்ன செய்யணும் சொல்லு. நீ தீபா வீட்டுக்கு போ. அங்க என்ன நடக்குது, இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு நோட்டம் பாரு. ஏதாவது டவுட் வர மாதிரி ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணு. சரியா? சூப்பர், உடனே நான் போறேன். வணக்கம் மேடம். வணக்கம். 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 அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. ஓகே. அந்த கான்ட்ராக்ட்லாம் பாத்தீங்களா? வாங்க சார். அத்தை, கல்யாண விஷயமா பேச இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அத்தை, இவர் மண்டபம் புக் பண்ணி இன்டீரியர் வரைக்கும் எல்லா வேலையும் இவர் பார்த்துப்பாரு. அதனாலதான் வர சொன்னேன். ஓ, அப்படியா? சார், மண்டபம் நல்ல பெருசா எல்லா வசதிகளோடையும் இருக்கணும். கல்யாணத்துக்கு நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. ஐஸ்வர்யா மேடம் சொன்னதும் சிட்டிலேயே பெரிய மண்டபத்தை பார்த்து பேசி வச்சுட்டேன். சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட வரவங்க தங்கறதுக்கு 25 ரூம் வரைக்கும், ரூம்ல ஹீட்டர் முதற்கொண்டு எல்லா வசதியும் இருக்கு. அதோட லேட்டஸ்டா கட்டின மண்டபம்ன்றதுனால ஸ்டேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாடர்னா கட்டியிருக்காங்க. சரி, இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் பாக்குறவங்கள பளிச்சுன்னு அட்ராக்ட் பண்ணும். அதையும் ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன் மேடம். கல்யாண ஸ்டேஜை எந்த மாதிரி டெக்கரேட் பண்றது, மண்டபம் முன்னாடி பூ அலங்காரம் எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணியாச்சு மேடம். சரி, எதுலயும் எந்த குறைவும் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு மேடம். ரொம்ப சந்தோஷம். ஐசு, எடு. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். இதை அட்வான்ஸா Okay, வச்சுக்கோங்க. மத்தத கல்யாணம் முடிஞ்சதும் செட்டில் பண்ணிடுறோம். சரிங்க மேடம், நான் வரேன். அத்தை, சிட்டிலேயே பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ் இவரோடதுதான். இவரையே நம்ம கார்த்திக் கல்யாணத்துக்கு புக் பண்ணிடலாம் அத்தை. சார், கல்யாணத்திலேயே சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துட்டு போகணும். அதுல சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. மேடம், சவுத் இந்தியன் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டுன்னு எல்லாத்துலையும் நான் எக்ஸ்போர்ட் மேடம். இப்போ நானே புதுசாக சில வெரைட்டிஸும் ட்ரை பண்ணியிருக்கேன் மேடம். உங்கள் கல்யாணத்தில் கூட புதுசாக ஒரு வெரைட்டியை அறிமுகப்படுத்த போகிறேன். இது எங்க வீட்ல நடக்க போற கடைசி பையனோட கல்யாணம். அதனால நீங்க எத்தனை வெரைட்டிஸ் வேணாலும் போடுங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க. ஆனா சாப்பிட்டு போறவங்க சின்ன குறை கூட சொல்லக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். சாப்பிட்டு போகிறவங்க உங்களையும் வாழ்த்தணும், என்னையும் வாழ்த்தணும். அப்படிதான் இருக்கும் என் சர்வீஸ். ரொம்ப சந்தோஷங்க. ஓகே மேடம். ஐசு,
இந்தாங்க அட்வான்ஸ். தேங்க்யூ மேடம். பேலன்ஸ் அப்புறம் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். வரேன் சார். அத்தை, இவரு போட்டோ வீடியோ ரெண்டையுமே கவர் பண்றவரு. பெரிய பெரிய விஐபிஸோட வீட்டு கல்யாணத்தை எல்லாம் இவர் தான் பண்ணிருக்காரு. அப்படியா? நீங்க விஐபி வீட்டு கல்யாணம் எல்லாம் எடுத்திருப்பீங்க. நாங்களும் சிட்டில பெரிய விஐபி தான். எங்க கல்யாணத்தையும் சிறப்பா பண்ணி கொடுத்துருங்க. மேடம், நீங்க இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. என் ஒர்க்கு அருமையா இருக்கு மேடம். என் ஒர்க்கை பார்த்து நீங்களே பாராட்டுவீங்க. நீங்க நினைக்கிறத விட நல்லா இருக்கும். ஐசு, அட்வான்ஸ் கொடு. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மத்தது கல்யாணம் முடிஞ்சதும் கொடுத்து. ஓகே மேடம், நான் வரேன். வாங்க வாங்க. ஐசு, அத்தை, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வேலை வாங்குறது உன்னோட பொறுப்பு. இதுல எந்த மிஸ்டேக்கும் வராம பாத்துக்கோ. சரிங்க அத்தை. அருண், நீயும் ஐஸுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்கம்மா. சார் சார், கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துருங்க சார். வாங்கிட்டு வா. தேங்க்யூ சார். ஓகே சார். இந்தாங்கம்மா, பாருங்க. ஏங்க, பத்திரிகை நல்லா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு நாச்சியா. ஓ, கல்யாண பத்திரிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்தை தான் வந்திருக்கோம். அத்தை, நட்சத்திரா, வாமா. வணக்கம் அத்தை. வணக்கம் அங்கிள். இப்பதான் உன் கல்யாண பத்திரிக்கை வந்ததுமா. கரெக்டா நீயும் வர. இதெல்லாம் நல்ல சகுனமா சந்தோஷமா இருக்குமா. பாரு உங்க கல்யாண பத்திரிக்கைய. பத்திரிக்கையும் அடிச்சு வந்துருச்சு. அந்த சிவாவை ஏமாத்தி கார்த்தியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சே தீரணும்.